ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய நாள், புதிய நம்பிக்கை தின தியானத்தின் மூலமாக இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு கூட கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்ன? 2 கொரிந்தியர் புஸ்தகம் 1 அதிகாரம் 20வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறது. தேவப்பிள்ளைகளே, இந்த புதிய ஆண்டில் இந்த 12வது நாளுக்கு நம்ம வந்திருக்கிறோம். இந்த 10 நாளைக்கு முன்னாடி நீங்கள் எவ்வளோ ஜாக்கிரதையாக ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்து ஆமேன் வாக்குத்தத்தங்களை பெற்றிருப்பீங்க. உங்களுக்கு சபையில் வாக்குத்தத்தங்களை கொடுத்துருப்பாங்க. நீங்கள் தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவர்களை வார்த்தையை வாங்கியிருப்பீங்க. அந்த வாக்குத்தத்தங்கள்லாம் தேவனால் உண்டாயிருக்கிறது. தேவன் தான் அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு கொடுத்தாரு. ஆமேன். அந்த வாக்குத்தத்தங்கள் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. யாருக்குள்ள? இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, ஆம் ஆமேனா அப்படியே ஆகட்டும். இன்னைக்கு நான் ஊழியக்காரனா, தேவ மனுஷனா உங்களை நான் பிளஸ் பண்றேன். ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுத்தாரோ உங்க வாழ்க்கையில் அது அப்படியே நிறைவேறுவதாக. இப்பொழுது இருக்கிறத காட்டிலும் 1000 மடங்கு பெருகும்படி உங்கள் பிதாக்களாக தேவன் உங்களுக்கு சொன்னபடியே ஆசீர்வதிப்பார் என்று ஆண்டு கொடுத்திருப்பாருன்னா நிச்சயமே நீங்கள் 1000 மடங்கு பெருகுவீர்கள். நான் அளிக்கும் நன்மையால் நீங்கள் திருப்தி ஆவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமா நீங்கள் திருப்தி ஆவீர்கள். அல்லேலூயா. வேதத்தில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிறார் அல்லவா? தேவப்பிள்ளையில அந்த வாக்கு தத்தங்கள்லாம் ஏதோ ஒரு சாதாரண மனுஷனுடைய வார்த்தைகள் அல்ல, அது தேவனால் உண்டாயிருக்கிறது. ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. அது ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு அந்த ஜீவன் இருக்கு, அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு, அந்த வார்த்தையில உயிர் இருக்கு. அந்த வார்த்தை தான் உங்களை வாழ வைக்கும். அந்த வார்த்தை தான் இந்த ஆண்டு முழுதும் உங்களுக்குள்ள நிலைத்து இருக்கும். அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமை, அந்த வார்த்தையில் இருக்கிற ஆசீர்வாதம், அந்த வார்த்தையில் இருக்கிற நன்மை உங்க வாழ்க்கையில உண்டாகும். தெய்வ பிள்ளைகளை நிச்சயமா அதை நடக்கும். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் புஸ்தகம் 7 அதிகாரம் 21 வசனம் கூட வாசிப்பீங்கன்னா அங்க தாவீது ஒரு காரியத்தை சொல்வார். வாசிக்க கேட்போம். உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின் படியையும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படி தயவு செய்தி. தாவீதுக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு வீடு கட்டி தருவேன் என்று சொல்லி. அந்த வீடு கட்டி முடிச்ச பின்பு தாவீது ஆண்டவர் சொல்ல, நீங்க சொன்ன வாக்கு தத்தங்கள், நீங்க சொன்ன வார்த்தைகளா தயவு பாராட்டி அதை நிறைவேற்றினீர் ஆண்டவரே. நீங்க அதில் என்றென்றைக்கும் தங்கி இருக்கணும், அதை ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு தாவீது கேட்பார். தெய்வ பிள்ளையில அவர் வாக்கு பண்ணா 100க்கு 100 நிறைவேறும். தாவீதுக்கு வாக்கு பண்ணி அதை நிறைவேற்றுவார்னா உங்க வாழ்க்கையில அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றுவதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. 2 நாளாகும் புஸ்தகம் 6 அதிகாரம் 15வது வசனம் கூட நீங்க வாசிப்பீங்கன்னா அங்க சாலமோன் ஒரு காரியத்தை சொல்லுவார். வாசிக்க கேட்போம். தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர். உம்முடைய வாக்கினால் அதை சொன்னீர், உம்முடைய கரத்தினால் அதை இந்நாளில் இருக்கிறபடி நிறைவேற்றினீர். ஆமே. அவர் தாவீதுக்கு மாத்திரம் அதை நிறைவேற்றல, அவன் குமாரனாகிய சாலமோனுக்கும் கர்த்தர் நிறைவேற்றுகிறார். தேவாலயத்தை கட்டுவேன்னு சொல்லும்போது ஆண்டவர் சொன்னபடியே சாலமோன் மூலமாக தேவாலயத்தை கட்டினார் அல்லவா? தெய்வ பிள்ளையில அவர் தாவீதுக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார்னா, சாலமோனுக்கு சொன்னதை நிறைவேற்றுனா உங்களுக்கும் சொன்னதை அவர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் இருக்கிறார். ரோமர் 4 அதிகாரம் 21 வசனம் வாசிப்பீங்கன்னா தேவன் வாக்கு தத்தத்தை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற வல்லவர். இன்னைக்கு அவர் வல்லமை குறைஞ்சு போகல. இன்னைக்கு உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளை அதை நிறைவேற்றுவதற்கு உண்மையிலே தேவன் இருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நம்பிடுங்க, அந்த வாக்கு தத்தத்தை பிடிச்சு கொள்ளுங்க, அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசிங்க, அந்த வாக்கு தத்தத்தை நிறைவேற பொறுமையா காத்துருங்க. நிச்சயமா ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து அந்த வாக்கு தத்தத்தில் இருக்கிற நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பதற்கு உண்மையில தேவனா இருக்கிறார். கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அன்பு தகப்பனே, உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோம். ஸ்தோத்திரப்பா, நீர் வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர். உங்க வாக்கு தத்தங்கள் எல்லாம் தேவனால் உண்டாயிருந்து இயேசு கிறிஸ்துக்கள் ஆம் என்று ஆமேன் என்று இருக்கிறது போல் ஆண்டவரே அதை நிறைவேற்றி எல்லாம் கனப்படுத்தி ஆசீர்வாதம் என்ன நீங்கள் வார்த்தை கொடுத்தீங்களப்பா, அந்த வார்த்தை இருக்கிற ஜீவன் இந்த நாளுகளுக்கு உண்டாகட்டும், வெளிப்படட்டும். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் வார்த்தையினால் எங்களை திருப்தியாக்கும்படியாக ஜெபிக்கிறேன். உங்கள் கிருபையில் கருத்தில் தாழ்ச்சி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளில் உங்கள் பாதுகாப்பை ஒப்பு கொடுக்கிறோம். உங்கள் சித்த எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் ஜெபக்கலும் பிதாவே, ஆமென். ஆண்டவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். தைரியமாக போங்க. காட் பிளஸ் யூ.